கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, என்னால் ஆலோசனை பண்ணுறாங்க. விகாம் ஸ்டெயின் அவர் மறிச்சது எல்லாருக்கும் தெரியும். ஒரு அடக்க ஆராதனையில் அவங்க மகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. என் தந்தையும் 2 சகோதரம் மறிக்க, என் ஆண்டவருக்காக மறிக்க, என் ஆண்டவர் என் தந்தையை தேர்ந்தெடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் தந்தை மறிக்கிறது, ஆண்டவருக்காக மறிக்க என் தந்தையும் சகோதரனும் தேர்ந்தெடுத்ததுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் நன்றி சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த சகோதரி அந்த மரண தருவாயிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினாலும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ துக்கத்துலேயும் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் அந்த சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை மறிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பாத்திரமா என் தந்தையை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றின்னு சொன்னாங்க. அப்போ நாம் எவ்வளோ நேரத்தை நான் கர்த்தருக்காக செலவு பண்ணுறோம், என்ன நேரம் எதெல்லாம் நம்ம கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறோன்ற ஒரு கேள்வி. அவர் தன் ஜீவனையே கொடுத்தார் கர்த்தருக்காக. தன் ஜீவனை கொடுத்து ஒரு மாபெரும் எழுப்புதலை அந்த பகுதியில் கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நாம் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஏதாவது நம் கர்த்தருக்காக நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? தன் ஜீவனையை கொடுக்க அவர் முன் வந்தது போல நாம் நேரத்தை கொடுக்குறோமா? இல்லை கர்த்தருக்காக சின்ன சின்ன ஊழியங்கள் செய்கிறோமா? கர்த்தருக்காக நாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோன்றதை நிதானித்து அறிந்து, அப்படி ஒரு வேலை இல்லைன்னா என்ன கர்த்தர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு, என்ன முன்குறித்திருக்காரு, என்ன அழைச்சிருக்கிறாரு, நான் கர்த்தருடைய பணியை செய்வேன் இனிமேல் சொல்லி தீர்மானிடுங்க. கர்த்தர் உங்களை என்ன ஆசீர்வதிப்பாராங்க. அப்படின்னு நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு, சந்தோஷம், சாந்தம், சமாதானம் ஆவியின் கனி தர விரும்புகிறேன். கடைசி வரை